வணக்கங்க. இந்த பீஃப் பிரியாணி வந்து விற்கக்கூடாது அப்படின்னு ஒரு அரசியல்வாதி வரான்ல, அவன் வந்து அந்த அம்மா கிட்ட சொல்கிறான், நீ விற்கக்கூடாது அப்படின்னாங்க. அந்த அம்மா என்ன தப்பாக கேட்குறாங்கன்னா, சரி நான் பீஃப் விற்கக்கூடாது, நான் எடுக்கணும்னா நான் எடுக்கிறேன். இந்த மீன் கடை வச்சுருக்காங்களே இங்கே பக்கத்துலேயே, அதை ஏன் நீ எடுக்க சொல்லலைன்னா, எங்களுக்கு பீஃப் ஆகாதுமா. என்ன பீஃப் ஆகாது, மீன் மட்டும் வச்சுருக்காங்களே, நீ கோயில் வாசல் ஆண்ட அந்த தெருவு தான். இன்னும் வெளியே கோயிலுக்கு வெளியே இன்னும் யாரும் மீனோ அந்த இதுவும் விற்கல. பொதுவாக கொஞ்சம் தள்ளி தான். அப்போ அந்த தெருவே வந்து இவ்வளோ நாள் மீன் விற்கும் போதெல்லாம் நீங்களாம் கம்முன்னு இருந்தீங்க. ஒருத்தவங்க பீஃப் பிரியாணி போட்டாங்க, இன்னும் அவங்க உட்காந்து வெட்டி இல்லை பீஃப் பிரியாணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு தெரிஞ்ச தொழில் தானே நாங்கள் விற்க முடியும் அப்படி தான் சொல்கிறாங்க. அதில் என்ன தப்பு, ஒரு லேடி நின்று சமைச்சு அவங்க விற்கிறாங்க, அதை வந்து நீ எடு, நீ வைக்கக்கூடாது அப்படின்னா இந்த இடத்துல என்ன இதை காமிக்கிறாங்க, இவங்க அதிகாரத்தை காமிக்கிறாங்களா? இது வந்து இப்படி வந்து நைஸாக அப்படி ஆகி இவனை உள்ளே பிடிச்சி போட்டாங்க, இந்த பொறுக்கியை உள்ளே பிடிச்சி போட்டாங்க. போட்டோன்னா அந்த ஊர் மக்களுங்க பாருங்களேன் எவ்வளோ பேர் அங்கே ஒன்றா சேர்ந்துக்கிச்சிங்க. கரும்புன்னு நான் சொல்லுவேன் இதுங்களெல்லாம். இந்த மனுஷ ஜென்மங்களே இதுங்களே இப்படி தான், ரொம்ப மோசமானதுங்க. எப்படின்னா, இவனை இவ்வளோ நாள் வந்து மீன் மார்க்கெட்டை எடுக்க சொல்லலை, எதுவுமே பண்ண சொல்லலை, கம்முன்னு இருந்துச்சுங்க. இவனை இப்போ உள்ளே பிடிச்சி போட்டோன்னே இந்த தெருவுலேயே எதுவுமே இருக்கக்கூடாதான், எப்படி நடிக்குதுங்க. இதுக்கு தான் நான் உங்ககிட்ட ஆதிலேருந்து இந்த பொம்பளைங்களாம் இதுங்கெல்லாம் மோசமானதுங்க நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் பாருங்களேன். அப்போலாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க இந்த இடத்துல என்ன தப்பு அந்த பொம்பளை பண்ணாங்க. சாப்பாடு பீஃப் பிரியாணி செஞ்சு விற்றதில் இதுங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இவ்வளோ நாள் இதுங்களுக்கெல்லாம் தெரியல, ஒன்றுமே புரியல. இவனை தூக்கி உள்ளே போடவும் உடனே இதுங்க வந்து இப்போ வந்து கோரிக்கை போராட்டம் என்னன்னா, இவனை வெளியே விடணுமா, இங்கே இருக்க கடைங்களை எடுக்கணுமா. கடைங்களை எடுக்கிறதுல இதுங்களுக்கு என்ன இல்லை, இவ்வளோ நாள் சொல்லியிருக்கணும், இவ்வளோ நாள் பண்ணியிருக்கணும், எதுவுமே பண்ணலை. இவனை பிடிச்சி உள்ளே போட்டது இப்போ வெளியே விடணுமா. எவ்வளோ மோசமான ஜென்மங்க பாருங்களேன். இதில் வேற அந்த கமெண்ட்கள்லாம் கீழே பார்த்தேன், இந்த துளுக்க பையனுங்க அப்படி இப்படின்னு முஸ்லீம்காரங்களை வந்து ஒரு அசிங்கமாக படுத்தி பேசி போடுறாங்களே. இவங்களாம் என்ன ஜென்மங்க, அசிங்க பிடிச்ச ஜென்மங்கடா. ஏன் இப்போ நான் போடுறேன்ல என் வீடியோவில், வாங்கடா என்கிட்ட கமெண்ட் போடுங்கடா, உங்களெல்லாம் பச்சை கேட்டு நான் போடுவேன். இல்லை இது எதுன்னு ஒன்று பார்க்கணும். ஏன்னா சாதாரண மக்களுங்கெல்லாம் தெரியாது, ஒரு கடை வச்சு அங்கே நிற்கிற பொம்பளைக்கு தான் அதோட அருமை தெரியும். இதே மாதிரி என் கடை நான் வச்சுருக்கேன், ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தேன், நின்றேன். அப்போ அரசியல்வாதிங்கன்னு வந்தாங்க, அசிங்க பிடிச்சவங்க. முதல்ல ஒரு ஜென்மம் அசிங்க நாய் வந்தான், அவன் என்கிட்ட சண்டை போட்டான். அந்த எச்ச நாய் 15 பேர்கிட்ட கூப்பிட்டான், எல்லாம் மொத்தமாக வெறி எடுத்துனாங்க. நான் கேட்குறேன், இவங்கன்னா வந்து மக்கள் பணத்தை தின்றதும் அசிங்கமாக இவங்க சுற்றுறதுக்கும், இவங்களுக்கு பணம் போட்டு அவங்கள அவ்வளோ எப்படி இவங்களாம் வசதி ஆகுறாங்க இந்த அரசியல் வந்துட்டு. இதில் எப்படி இவங்களாம் வசதி அவ்வளோ பணம் வருது, மக்கள் பணத்தை திருடி தின்ற நாய்ங்க. ஒரு பொம்பளை அவங்க வந்து சாப்பாடு விற்கிறாங்க, அங்கே பீஃப் பிரியாணி விற்கிறாங்க, அதை வந்து கெடுக்கிறாங்கன்னா இவங்களாம் எப்படி துடிக்க சாகணும். அந்த நாய்ங்க, எச்ச நாய்ங்க. இவங்களுக்கு போராட்டம் பண்ணிட்டு வந்து நிற்கிறாளுங்க பாருங்கள் பொம்பளைங்க. அவளுங்களாம் என்ன சொல்கிறது, இல்லை அவளுங்களாம் என்ன சொல்கிறது. ரொம்ப மோசமான உலகங்க இதுங்க, அசிங்கங்க. இந்த உலகமே அசிங்கம், மோசமான மனுஷங்க ஜென்மங்க தான் இங்கே எல்லாம் இருக்குங்க. நல்ல எண்ணங்க அப்படிலாம் இல்லை. இவங்க பொம்பளைங்களாம் என்ன பண்ணியிருக்கணும், அவங்ககிட்டே எகிரிக்கணும். என்னடா பண்ண அந்த பொம்பளை கஷ்டத்துக்கு சோறு விற்றுக்கிட்டு இருக்காடா, அங்கே பீஃப் பிரியாணி தானே விற்றுக்கிட்டு இருக்கா, அவங்கள போய் நீங்களாம் அப்படி நோண்டுறியாடா, எதுக்குடா நோண்டுற. இவங்க ஒரு ஆளாக இருக்க மாட்டாங்க, மொத்த அரசியல் எச்சுனாங்கல்ல அவங்களெல்லாம் கூப்பிடுவாங்க. உங்களெல்லாம் அப்படி தான்டா நான் சொல்லுவேன். இந்த பொம்பளை மாதிரி நானும் ஒரு நாள் நின்றுருந்தேன்டா, அன்றைக்கி இதே வேதனை நான் பட்டிருக்கேன்டா. நாய்ங்களை உங்களெல்லாம் கழிவுத்துவோம், இதில் வந்து கேஸ் போட்டாலும் எது போட்டால் நான் உள்ளே போடுங்கடா. சி கருமோ, இப்படி தாண்டா உங்களுக்குலாம் நான் பதில் கொடுப்பேன். இனிமேல் வந்து இழக்கிறதுக்கு ஒன்றும் என்கிட்ட இல்லை, நான் வந்து துணிஞ்சிட்டேன், நல்லா ரெடியாக துணிஞ்சு தான் இருக்கிறேன். இன்னும் மிஞ்சி போனானடா பண்ணுவீங்க, அசிங்க பிடிச்ச இந்த மாதிரி அசிங்க பிடிச்ச பொம்பளைங்களை கூட்டு வந்து நிற்க வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணுவீங்க, இதானே பண்ணுவீங்க. பண்ணுங்கடா, எது இருந்தாலும் பார்க்கணுன்னு தான் இருக்கேன். நீங்கள் வந்து அந்த முஸ்லீம்காரங்க என்ன பண்ணணும்னா, அந்த லேடி வந்து உங்கள் இதில் வந்து ஜமாத் இருக்காங்களா, அவங்க ஆளுங்களாம் நீங்கள் வர வச்சிடணும். இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி ஜமாத்தில் பண்ணி, வாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் சாப்பாடு தான் விற்கிறேன் ஒன்று நின்றுக்கிட்டு, இவங்க வந்து இந்த மாதிரி நோண்டுறாங்க, இந்த மொத்தமாக இப்படி பண்ணுதுன்னா அவங்க ஆளுங்களை நீங்கள் கூப்பிடணுங்க ஹெல்ப்புக்கு. உங்கள் ஆளுங்க எப்பவுமே வந்துடுவாங்கல்ல, ஜமாத்துலேருந்து செம்மையாக வந்து நிற்பாங்க, உங்களுக்கு துணையாக நிற்பாங்க. ஃபோனை பண்ணி நீங்கள் இறக்கி விடணும், அவங்கள எல்லாரையும் வர வைக்கணும். இது சண்டை போட்டோம் பண்ணட்டும் இவங்க.
ஏன்னா இவங்களுக்கு தான் இந்த தெருவே, இவங்களுக்கு இந்துக்காரங்களுக்கு தான் இந்த தெருவே கொடுத்துருக்காங்களா? நான் கேட்குறேன். நம்ம தெருவே இவங்களுக்கு கடவுள் படைச்ச இது எல்லாருக்குமே தான் சமம். நம்ம தெருவே இந்த இந்துக்காரங்களுக்கு கொடுத்த மாதிரி எவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்க பாருங்க. இப்படி தான் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும். முஸ்லீம்காரங்கன்னா அப்படியே ஒதுக்கி ஒரு மாதிரி பண்ணி, இதுங்க தான் பெருசாக இந்துக்காரங்க தான் அப்படியே அந்த தெருவே கொடுத்த மாதிரியும் அந்த இதுவே அப்படியே அராஜகம் பண்ணி இதுங்களாம் எல்லாருமே எல்லாம் துள்ள துடிக்க தான் சாகுங்க. இந்த மழை தண்ணியில் மூழ்குறீங்களே எதுக்கு? உங்களை கடவுள் நேரடியாக நல்லா கொடுக்க முடியலன்னு இந்த மாதிரி தண்ணியில் மூழ்க அடிச்சுட்டு ஐயோ ஐயோன்னு கத்திட்டு அப்படியே சாமான்தட்டுலாம் ஓடுதில்ல, இதுவும் படுவீங்க. இன்னும் நிறைய சுனாமிலாம் வரும், உங்களெல்லாம் மொத்தத்தையும் தூக்கிட்டு போவோம். அப்படியே நீங்களாம் அந்த மாதிரி ஆளு தான். உங்களெல்லாம் பார்க்கும்போது நான் இப்படி தான் நீங்களாம் போய் சாகணுன்னு தான் எனக்கு தோணும். அப்படி தான் நீங்களாம் ஆவீங்க. முதல்ல தண்ணி அடிச்சுட்டு போவோம். கடவுள் கொந்தளிச்சு போய் தான் உங்களெல்லாம் அடித்து அப்படியே தண்ணியோடு உங்கள் சாமான் செட்டு எல்லாம் போயிடுச்சுன்னு அழுகுறீங்களே எதுக்கு? இந்த மாதிரி அராஜகம் பண்ணி துடிக்க நிற்கிறீங்களல்ல, அதுக்கு தான். இதுங்கள மாதிரி ஆளுங்களுக்கு இப்படி தான் நடக்கும் கண்டிப்பாக. அவங்கனால இப்போ அங்கே போட முடியாமல் அவங்க அமைதியாக போயிடுவாங்க. நீங்களாம் அப்படியே ஜெயிச்சிட்டேன், பெரிய இது பண்ணிட்டேன்னு. இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துலையும் பார்க்குறேன். இந்த மாதிரி இவங்க பீஃப் விற்கக்கூடாதான். இவங்களாம் போய் நல்லா தின்னுவாங்க. அந்த பொம்பளை கிட்ட போயிட்டு கொஞ்சம் தள்ளி போய் வைக்கட்டுமே, போய் பீஃப் வாங்கி தின்னுவாங்க. அங்கே இருக்குதுங்கெல்லாம் போய் வாங்கி தின்னுங்க. ஆனால் எப்படி பண்ணிடுச்சுங்க பார்த்தீங்களா? திங்கக்கூடிய ஆளுங்க தான் எல்லாரும். என்ன பீஃப் தின்னா என்னது? என்ன இவங்களுக்குலாம் ஆகாது? எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க பாருங்க. இவங்களுக்குலாம் ஆகாதான் பீஃப் தின்னா. இவங்க அப்படியே ஏற்றுக்க மாட்டாங்களாம். சீனு போடுறாங்க பாருங்களேன். உன்னை அவங்க கரெக்டாக கேட்குறாங்க, கைப்பிடிச்சி இழுத்து தின்னுன்னு சொல்லியே. வேணும்னா தின்னணும். இப்போ அந்த மாதிரி ஆளுங்களாம் ஒரு மாதிரி பண்ண பார்க்குறாங்க இவங்க நைஸாக. இந்த இந்துக்காரங்களாம் சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கெல்லாம் ஆகாதுங்க. ஆகாதுன்னா ஓரமாக போ. என்ன ரோட்டில் பீஃபு விற்கவே கூடாதுன்ற அளவுக்கு செய்கிறாங்க பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு பண்ணுறாங்க இவங்களெல்லாம் திருப்பி அவன் அவனால் வெளியவே விடக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவனை வெளியவே விடக்கூடாது. இந்த மக்களுங்களாம் இந்த போராட்டம் பண்ணுங்களா பண்ணட்டும், உட்காந்துருக்கட்டும். இதுங்க எவ்வளோ நாள் கற்றுட்டோம். நீங்கள் எப்பயுமே போய் ஒரு ரூமில் போய் இதுங்களெல்லாம் அடைச்சிடுவீங்களே சத்திரத்தில், அந்த மாதிரி அடைச்சிட்டு கம்முன்னு விட்டுறணும். நீங்கள் இவங்களெல்லாம் திறந்தே விடக்கூடாதுங்க. ஒரு பொம்பளையை கெடுக்கிறதுக்கு இந்த பொம்பளைங்களாம் இங்கே உட்காந்துருக்குங்கன்னா என்ன நாயை மட்டும் நீங்கள் பாருங்கள். இது மீன் விற்றுருக்காங்க அதே இதில் இவ்வளோ நாள் யாருமே எதுவுமே கேட்கல. ஆனால் இவங்க பீஃப் போட்ட உடனே இவங்களுக்கெல்லாம் வந்துடுச்சு பார்த்தீங்களா? பீஃப் விற்கக்கூடாதான், அந்த கோயில் வழியாக போகக்கூடாதான். என்ன இது உலகத்தில் எப்படி எப்படிலாம் பேச முடியும், எப்படி எப்படிலாம் பண்ண முடியும், அப்படிலாம் பண்ணுதுங்க பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் சும்மா விடக்கூடாது. இந்த முஸ்லீம்காரங்க இவங்களுக்கு ஜமாத்துலேருந்தே நாங்கள் இங்கே தான் வைப்போம், என்ன பண்ண முடியும்னு கேட்கணுங்க. கேட்கணும், ஒதுங்கி போகக்கூடாது, எதிர்த்து கேட்கணும். இதுங்க ரொம்ப மோசமாக நடிக்குதுங்க. நாங்கள் இந்துக்காரங்க, நீங்கள் பீஃப் திங்கிறீங்க, நாங்கள் இந்த வழியாக வரமாட்டோம் நடிக்குதுங்க. ஆனால் நல்லா வாங்கிட்டு போய் தின்னுங்க. ஏன் அந்த பொம்பளை எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு தோணுச்சு, எனக்கு கோவம் வந்துச்சுன்னா இந்த நிலைமை நான் இருந்தேங்க. ஆனால் அவங்க கிட்டலாம் நான் எனக்கு பிரச்சனை வரும்போது நான்லாம் சண்டை போட்டு தான் வரட்டி அடிப்பேன். நான்லாம் அப்படியே அமைதியாக போயிடுவோம் அப்படிலாம் இல்லை. உடனே சண்டை போட்டு தான் எல்லாத்தையும் வரட்டி அடிப்பேன். இப்படி தான் வருவாங்க அசிங்கமாக. ஒரு கடனை வச்சுட்டாலே போதும், எச்ச தீனி தின்றதுக்கு வந்துடுவாங்க. அப்படி இல்லையா, இவங்களுக்கெல்லாம் ஒழுங்காக கொடுக்கலையா பண்ணலையா, உடனே இந்த மாதிரி கூட்டத்தை பொம்பளைங்க கூட்டம் வந்துடுதுங்க. இதுங்களாம் கருமும் அப்படி தான் சொல்ல, இதுங்களாம் கருமும் நின்றுக்கிட்டு இவனுக்கு போராட்டம் பண்ணுதுங்க. இதெல்லாம் போய் இனிமேல் அங்கே தான் வைக்கணுங்க. அதெல்லாம் ஒத்துக்கவே கூடாது. இவங்க இந்த போராட்டம் பண்ணாங்களாம் கொண்டு போய் ரூமில் போய் போடுங்க. அந்த சத்திரம்னு சொல்கிறீங்களா, அங்கே கொண்டு போய் போடுங்க. இவங்களெல்லாம் முதல்ல வெளியே விடாதீங்க. போராட்டம் பண்ணீங்களா, இங்கேயே இருங்க. அப்படி தான் நீங்கள் அங்கே வைக்கணும் அவங்களெல்லாம். அப்போ தான் அவங்களுக்குலாம் தெரியும். இந்த அரசாங்கமும் இந்த போலீஸ் இவங்களெல்லாம் திருப்பி விட்டுறீங்க நீங்கள். ஏன்னா கெட்டதுக்கு துணை வராங்க. இவங்க போராட்டம் பண்ணுறவங்க நல்லவங்க இல்லை. ஒரு பொம்பளை பீஃப் கடை வச்சதுக்கு கெட்டதுக்கு துணைக்கு போகிறவங்க. அதை எடுக்கணும். நாங்கள் அப்படியே இந்த கோயில் வழியாக இத்தனை நாள் மீன் கடை இருக்கும்போதெல்லாம் தெரியல அவங்களுக்கு. நன்றி. ஜெய்ஹிந்த்.